ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் உள்ள செரி பழச்செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு செடி சின்னதாக வாங்கி வச்சோங்க. இது 2 வருஷம் ஆகுது. ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது 2 வருஷ செடிங்க. இந்த தடவை காய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்க உங்களுக்கு இந்த செடியை காட்டுறேன். இதுதான் அதோட இலை. பாருங்கள், செடி முழுக்க பூவும் பிஞ்சுமாக இருக்குது. பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் காய். அடுத்தடுத்த ஸ்டேஜில் உள்ள எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கொஞ்சம் பெருசானது. காயாக சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா ஒரு துவர்ப்பாக இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆப்பிள் மாதிரி. ஆப்பிளோட சின்ன மினி சைஸ் மாதிரி இருக்கும். இது காய், பிஞ்சு காய். அடுத்தது கொஞ்சம் செம்பழமாக உள்ளதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடியில் எங்கே பார்த்தாலும் வெறும் பூவும் பிஞ்சுமாக தாங்க இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இது மாதிரி ஸ்டேஜில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இதுவே இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த காட்டுறேன் பாருங்கள். அதோட பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பிங்க் கலரில் நல்லா இதழோட அழகாக இருக்குது. இது செங்காயிலேருந்து அடுத்து கொஞ்சம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜுங்க இது. இப்போயும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புளிப்பாக தான் இருக்கும். நிறைய செடி முழுக்க அங்கேயும் இங்கேயும் காயுமா இருக்குது. இப்போதைக்கு நான் வீடியோக்காக தேவையானதை மட்டும் நான் பறித்து உங்களுக்கு காட்டுறேன். மற்றெல்லாம் பழுக்கட்டுன்னு விட்டுடுறேன். செடி முழுக்கெல்லாம் புதர் செடி மாதிரி தான் வளரும். இது பார்த்திங்கன்னா நல்லா அடுத்தது நல்லா செங்காயிலேருந்து நல்லா கொஞ்சம் பழமானது. இது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செடி டெய்லியுமே இந்த செடியை போய் பக்கத்தில் நின்று பார்த்தோன்னா அதுலேருந்து நம்ம பழம் பறிக்காமல் இருக்க முடியாது. டெய்லியும் நல்ல பழம் இருக்கும். குருவி, அணில், ஓணான் முதற்கொண்டு நல்லா இந்த பழங்களை சாப்பிடுங்க. எங்களுக்கு தேவையான பழத்தை நாங்கள் டெய்லியும் போய் பறித்து சாப்பிடுவோம். என் குழந்த 1.5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். அவனே இந்த செடியை போய் தேடிக்கிட்டு இருப்பான், எங்கே பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே ஒரு விரும்பி சாப்பிட்ற பழமாக இருக்கும். எந்த பராமரிப்பும் இதுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்பப்போ விட்டால் போதும். நல்லா பழம், நல்லா காயெலாம் நல்லா காய்க்குங்க. இந்த பாருங்கள், இது வேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு புதர் செடி மாதிரி தான். நல்லா காய் பழம்லாம் நிறையா இருக்குது. இந்த சீசனுக்கு இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, வெயில் சீசனில். பாருங்கள், பழம் எவ்வளோ பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல. நல்லா கவர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அதோட பூவு பிஞ்சு எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு காய் கூட ஒரு வெயில் டைமில் ஒரு அசதியாக இருந்தால் ஒரு காயை கூட பறித்து வாயில் போட்டோன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த புளிப்பு சுவை. இதை பாருங்கள், காய், செங்காய், பழம் எல்லாமே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.